ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 15 பேர் மீது குண்டா சட்டம் பாய்ந்துள்ளது. பெண் தாதா அஞ்சலை, நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் உட்பட 15 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஜூலை மாதம் 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. ஏற்கனவே 10 பேர் மீது இந்த குண்டர் சட்டம் பாய்ந்த நிலையில் தற்பொழுது மேலும் 15 குற்றவாளிகள் மீது இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட அஞ்சலை என்ற பெண் தாதா மீதும், அதே போன்று பிரபல தாதாவான நாகேந்திரனுடைய மகன் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இளைஞர் காங்கிரசுடைய பொதுச் செயலராக இருந்த அஸ்வத்தாமன் மீதும் இந்த குண்டர் தடுப்பு நடவடிக்கை குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் ஹரிஹரன், மலர்குடி, சதீஷ்குமார், ஹரிதரன் ஆகியோர் மீதும் குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் தவிர்த்து இந்த நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்தவர்கள், குற்றவாளிகளுக்கு பல்வேறு வகையில உதவி செய்தவர்கள் என சிவா, பிரதீப், முகிலன், விஜயகுமார் என்கிற விஜய், விக்னேஷ் என்கிற அப்பு, பொற்கொடி, அதாவது ஆற்காடு சுரேஷினுடைய மனைவி பொற்கொடி, ராஜேஷ், செந்தில்குமார் மற்றும் கோபி ஆகிய இந்த 15 நபர்கள் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவை சென்னை காவல் ஆணையர் அருண் பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தளவுல இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளார குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான பணிகள்ல காவல்துறை ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த குற்றவாளிகள் மீது இதுவரை 25 குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்துல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அடுத்தடுத்து கைது செய்யப்படக்கூடிய நபர்கள், கைது செய்யப்பட்ட நபர்கள் மீதும் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துல நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குற்றப்பத்திரிகையை மிக வேகமாக தயாரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கூடிய 27 குற்றவாளிகளுக்கு எதிராகவும் ஆதாரங்கள் இருப்பதாகவும், அந்த ஆதாரங்களை வைத்து குற்றப்பத்திரிகையை தயார் செய்யும் பணி நடத்தப்பட்டு வருவதாகவும், இந்த ஒரு வார காலத்திற்குள்ளார எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறக்கூடிய எழும்பூர் நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துல இதில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மொத்தமாக 25 நபர்கள் மீது இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 7ஆம் தேதி அன்று 10 நபர்கள் மீது 10 குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 15 நபர்கள் மீது இந்த குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.